ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கோயம்பேட்டில் லொக்கேட் இருக்கக்கூடிய கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜினுடைய ரிவ்யூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். அதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய ரேங்க் அண்ட் கட் ஆஃபை பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்இஏ அப்டேட்ஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீலாம்பூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. நியர்பை பிஎஸ்ஜி டெக் காலேஜுக்கு பக்கத்துலையும் எல்என்டி பைபாஸில் இருக்கக்கூடிய சக்தி காலேஜுக்கு பக்கத்துலையும் தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பாலக்காடு பைபாஸும் நம்ம கோயம்புத்தூர் பைபாஸும் பிரியக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த லொக்கேஷனில் தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜை 2008 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷங்கள் ஆகக்கூடிய ஒரு கல்லூரியாக இருந்துட்டு இருக்கு. இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2745 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எடுக்க முடியும். ஓகேங்களா? இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் ஏஐசிடி அப்ரூவல் இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோஎட் இன்ஸ்டிடியூஷனாகவும் இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜாகவும் இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த காலேஜோடைய சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 18 ஏக்கர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துட்டு இருக்கு. இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஃபேக்கல்டிஸோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 150+ ஃபேக்கல்டிஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டெக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு 360 இன்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயரோடைய இன்டெக்ஸாக இருந்துட்டு இருக்கு. 360+ இன்டெக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த காலேஜில் டாப் ரெக்ரூட்டர்ஸாக யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாக இருக்கட்டும் அல்லது கோர் பிரான்ச்சஸாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HCL, விப்ரோ, டெல்லு இந்த மாதிரியான எல்லாருக்குமே ஃபெமிலியராக சில கம்பெனிஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரியான எம்என்சி கம்பெனிஸுமே சில லோக்கல் கம்பெனிஸுமே வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கோர் பிரான்ச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டி, மஹேந்திரா, டாடா இந்த மாதிரியான கம்பெனிஸுமே அடுத்து ரெனால்ட், நிசான் இந்த மாதிரியான போஸ்க் இந்த மாதிரியான கம்பெனிஸுமே கோர் பிரான்ச்சஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இங்கே உங்களுக்கு வந்து 80% மேலே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 90 வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம மினிமம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 80% வரைக்கும் நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒய்ஃபை எனேபிள்டான ஒரு கேம்பஸாக இருந்துட்டு இருக்கு. இங்கே ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி என்ன ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமோ அதை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுபோக போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் SC, ST ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ஸ்காலர்ஷிப்ஸும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புதுமை பெண், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் புதல்வன் இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸும் இங்கே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதுபோக நல்ல ஒரு மெரிட் மார்க்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இருக்குது. ஓகேங்களா? லேப் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு லேப் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுனால இங்கே நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? அதேமாதிரி சேம் லைப்ரரிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லைப்ரரியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான ரெஃபரன்ஸ் புக்ஸுமே இருக்கும். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ரெஃபரன்ஸை வந்து லைப்ரரிஸில் வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு டிஜிட்டல் லைப்ரரியாகவும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் டேட்டாஸ் இருக்குது. நிறைய CD, DVDs கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் லைப்ரரிஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி படிச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் புக்ஸுக்காக நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு அதிகம் மணி ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்படி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. கிளப்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோசியல் சர்வீஸ் கிளப்ஸாக இருக்கட்டும் அல்லது YRC, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு NCC, NSS இந்த மாதிரியான கிளப்ஸு, அடுத்து டான்ஸ் கிளப்பு, ட்ராமாஸ் கிளப்பு இந்த மாதிரியான கிளப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இங்கே என்ன கிளப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு எதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கிளப்ஸ்லேயும் தாராளமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடக்கும், டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடக்கும். அதுபோக பொங்கல், தீபாவளி இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் நிறைய நடக்கும். ஐவி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். இங்கே உங்களுக்கு நிறையவே ஒர்க் ஷாப் நடக்கும், செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதர் காலேஜஸ்லேருந்து உங்கள் காலேஜுக்கு வருவாங்க, நீங்கள் அதர் காலேஜஸ் போவீங்க. இந்த மாதிரியான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். கல்ச்சுரல்ஸ் ரிலேட்டடாக நடந்துகிட்ருக்கும். ஹாஸ்டல் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஒரு செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு CCTV செக்யூர் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான வார்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க.
ஸோ நம்ம நினச்ச நேரம் போகலாம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்காது. ஸோ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பஸ்ஸஸ் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் இந்த மாதிரியான இவங்களை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பஸ்லேயுமே சில சேஃப்டி சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி எக்ஸிட்டு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேர் பஸ், ஆக்டிங் டிரைவர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி அவுட் பஸ்ஸஸுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. காலேஜுக்கு நியர்லேயே நீங்கள் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸுமே நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி இருந்தாலுமே இங்கே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னோம்னா இங்கே உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள். ஒவ்வொரு காலேஜஸோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸை நம்மளுடைய சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்றா நம்ம சேனலில் எடுத்து பார்த்துக்க முடியும். அதுபோக இந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்ஸ் நேரில் விசிட் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அட்மிஷன்ஸும் நடக்கும், இங்கே ஆஃப்லைன் அட்மிஷன்ஸும் நடக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறத விட நீங்கள் ஆஃப்லைனில் ஒன்லி ஒரு டைம்